அன்பு சொந்தங்களே, இப்போது நேரலையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. தமிழ்நாடு 140 வருடங்களில் காணாத தண்ணீர் பஞ்சத்தை கண்டுகொண்டிருக்கிறது, வறட்சியை கண்டுகொண்டிருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் 14 வருடங்களுக்கு முன்னதாக 2003ஆம் ஆண்டுக்கு பிறகு இவ்வளவு பெரிய தண்ணீர் பஞ்சத்தை சென்னை சந்தித்ததில்லை. இரவு 12 மணிக்கெல்லாம் லாரிக்காக, மெட்ரோ வாட்டர் லாரிக்காக கூட்டம் கூட்டமாக மக்கள் காத்திருக்கக்கூடிய நிலைமை இன்றைக்கும் தொடரக்கூடியதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஏரிகளின், அதாவது நீர்த்தேக்கங்களின் கொள்ளளவு என்பது மிக குறைவாக இருக்கிறது. இந்த சமயத்தில் நல்ல மழை பெய்யவில்லை என்றால் இன்னும் நிலைமை மோசமாகும் என்பதுதான் சென்னையுடைய நிலைமை. தமிழ்நாட்டுக்கு மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை தந்த மரியாதைக்குரிய சேகர் ராகவன் அவர்கள் இப்போது நேரலில் நம்மோடு இணைகிறார். ஐயா வணக்கம். இந்த, அதாவது 2003ஆம் ஆண்டு தண்ணீர் பஞ்சத்தின் போது நீங்கள் அரசு சட்டமாக கொண்டு வந்தது, இன்றைக்கு 14 வருடங்களுக்கு பிறகு நாம் மீண்டும் அதன் அவசியத்தை வலியுறுத்துவதற்காக இப்போது உட்கார்ந்திருக்கிறோம். இந்த 14 வருடங்களில் என்ன நடந்தது? ஏன் அரசு அவ்வளவு கட்டாயம் என்று சொன்ன பிறகும் கூட அது ஏன் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை? ஏன் மீண்டும் நாம் பஞ்சத்தை சந்திக்கிறோம்? அதை பற்றி நீங்கள் சொல்லுங்க. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. இது வரலாறு காணாத வறட்சியாக தான் இருக்கு. இது 2003 நீங்க சொன்ன மாதிரி சட்டம் வந்தாலும் வெறும் மழைநீர் சேமிப்பு கட்டமைப்பு பண்ணா போறாது, மழையும் பெய்யணும். அந்த மழை 2005 அதுதான் நிஜமாகவே வரலாறு காணாத மழை 2005 தான் பெய்ஞ்சுது. அதாவது 50 வருஷம் இல்லாத ஒரு ரெக்கார்டு மழை பெய்ஞ்சுது அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு சராசரியாக 130 சென்டிமீட்டர் தான் மழை வருஷத்துக்கு. அந்த வருடம் 250 சென்டிமீட்டர் பெய்யுது. அதாவது 2 பங்கு. சென்னையே தண்ணீரில் மிதந்து கொண்டு இருந்தது. அந்த மாதிரி ஒரு காட்சியை பார்த்தோம். அதுக்கு பிறகு நல்ல நிலத்தடி நீர் மட்டம் நன்றாக உயர்ந்து நாங்கள் பண்ண ஒரு கணக்கெடுப்பிலேயே ஒரு 6 மீட்டர் உயர்ந்து காணப்பட்டது. ஒரு சில இடங்களில், ஒரு சில இடங்களில் 8 மீட்டர் காணப்பட்டது. அதிலிருந்து தொடர்ந்து ஒரு 10 வருடமாக நம்ம தண்ணீர் கஷ்டமே இல்லாமல் தான் இருந்து வந்தோம். நான் கூட வடநாட்டில் போய் பேசுறச்ச, சென்னை இஸ் நோ லாங்கர் வாட்டர் ஸ்டார்ட், நீ பயப்படுவாங்க. சென்னைக்கு முன்னெல்லாம் பயப்படுவாங்க, சென்னைன்னா தண்ணீர் கஷ்டம் இருக்கிற ஒரு இடம் அப்படின்னு சொன்னாங்க. நான் போய் சொல்லுவேன், தண்ணீர் கஷ்டம் அவ்வளோ இல்லை இப்போ எங்களுக்கு, இப்போ நீங்கள் தைரியமாக சென்னைக்கு வரலாம். ஆனால் இன்னொரு கணக்கெடுப்பு நாங்கள் எடுத்ததில் 50% மக்கள் தான் இந்த மழைநீர் சேமிப்பை நல்லா பண்ணியிருந்தாங்க. பாக்கி 50% சரியா செய்யலை. குறிப்பாக ஒரே ஒரு விஷயம் இதில் நல்லா கவனிக்கணும். எல்லாரும் மழைநீர் சேமிப்புனா மொட்டை மாடி மழை நீரை மட்டும் சேமிச்சா போகிறோம் அப்படின்ற ஒரு தவறான எண்ணத்தில் இருந்தாங்க. ஆனால் அந்த வீட்டை சுற்றி பெய்து பாருங்க, அது டிரைவே ரன் ஆஃப்னு சொல்லுவோம். அது ஒரு சில அடுக்குமாடி குடியிருப்புகள் ரொம்ப பெருசாக இருக்கும். அதில் பெய்யுற மழையும் மழை தான், அதையும் சேமிக்க உகந்ததான ஒரு மழை தான். அதை யாருமே, பெரும்பாலான மக்கள் சேமிக்கலை, ஒரு சில மக்கள் தான் சேமிச்சிருந்தாங்க. அது ஒரு பெரிய குறையாக எங்களுக்கு பட்டுது. அதையும் கேட் கிட்ட நம்ம தடுத்து அதை எப்படி நிலத்தடியில் விடலாம் அப்படின்றதுக்கு பல வழிமுறைகள் இருக்கு. அது மக்கள் செய்யலை. இன்னொரு விஷயம், இப்போ இந்த 2013 ஜெயலலிதா அம்மையார் முதல் மந்திரியாக இருக்கிறச்ச அவங்க என்ன சொன்னாங்க, நம்ம 10 வருஷமா மழைநீர் சேமிப்பை பற்றி பேசிட்டு வரோம், ஆனால் கிராஸ் ரூட் லெவலில் என்ன நடந்திருக்கு, அரசாங்கமே ஏதாவது தவறு செஞ்சிருந்தா அதுவும் நம்ம திருத்திக்கணும் அப்படின்னு சொல்லி இதை ஒரு ஆய்வு நடத்தணும், ஒரு ஆடிட் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆய்வை ஒரு என்ஜிஓ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆடிட்டை எங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ 13, 14, 15 இந்த 3 வருஷமும் இந்த ஆடிட் நாங்கள் பண்ணோம். பண்ணதில் பல குறைகள் தெரிஞ்சது எங்களுக்கு. ஸோ நாங்கள் ஒரு 10 ஆலோசனைகளை அரசாங்கத்துக்கு கொடுத்தோம். அதில் முக்கியமாக சொன்ன ஆலோசனை இந்த மழைநீர் சேமிப்புக்குன்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட்டையே நீங்கள் ஏற்படுத்தணும். ஏன்னா இப்போ என்ன மழைநீர் சேமிப்பு ஒரு அநாத மாதிரி தான் சுற்றிட்டு இருக்கு. தேவைப்பட்டால் சில பேர் எடுத்துக்கிறாங்க, தேவைப்படலைன்னா அதை ஒதுக்கிடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது.
இதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணி அதுக்கு நிறைய ஃபண்ட்ஸ் அலாட் பண்ணிங்கன்னா இது இன்னும் முழுமையாக நம்ம செய்யலாம். கிராமப்புறங்களையும் செய்யலாம், நகர்ப்புறங்களையும் செய்யலாம் அப்படின்னு அது ஒரு முக்கியமான ஆலோசனையாக சொன்னோம். இன்னொரு ஆலோசனை இந்த மாதிரி இந்த வாட்டர் ப்ரைஸிங் அதை கொண்டு வரணும். கண்டிப்பாக வாட்டர் மீட்டரிங்கும் கொண்டு வரணும், ப்ரைஸிங்கும் கொண்டு வரணும். இந்தியாவிலேயே தமிழ்நாடு, சென்னை மட்டும்தான் அந்த அப்படி இல்லாமல் இருக்குது. ஸோ அதை கண்டிப்பாக கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னோம். மூன்றாவது இந்த ட்ரைவே வாட்டர் சொன்ன பாருங்க, இதை கம்பல் பண்ணி எல்லாரையும் அதை செய்ய சொல்லணும் அப்படின்னு சொன்னோம். நான்காவதாக ஒவ்வொரு குடியிருப்புலையும் ஒரு கிணறு ஏற்படுத்தணும். நான் எப்போதுமே ஒரு 10 வருஷமாக இதே தான் சொல்லிட்டு வரேன். அதாவது நம்ம நிலத்தடி நீர் இப்படி இருந்துட்டு இருக்கு. அதாவது மேலே வந்து அலுவியல் சாயில்னு சொல்லுவோம். அதில் கல், மண், களிமண் இதெல்லாம் இருக்கும். ஒரு 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 அளவுக்கு கீழே கடினப்பாறை தான் வரும். ஸோ இந்த கடினப்பாறைக்கு மேலே ஒரு ஊற்று இருக்குது, இந்த கடினப்பாறைக்குள்ளே இன்னொரு ஊற்று இருக்குது. ஸோ இந்த மேல் ஊற்றை என்ன பண்ணாங்க மக்கள், எப்போ இந்த கிணறு வற்றி போச்சோ அதை மறந்துட்டாங்க. மறந்துட்டு எல்லாருமே போர்வெல் போட ஆரம்பித்தாங்க. போர்வெல் வந்து கீழே இருக்கிற தண்ணி தான் எடுக்குது, அந்த பாறைக்குள்ளே குடஞ்சி எடுக்கிற தண்ணி தான் அது. அது வந்து ஆங்கிலத்தில் சஸ்டெயினபிள் சோர்ஸ் கிடையாது. அது வேற ஒவ்வொரு மழை நீரும் இந்த இடத்துல தான் போய் தங்குது, மேல் பகுதியில் தான் போய் தங்குது. அதை தான் வந்து மக்கள் ஒரு கிணறு போட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பல இடங்களில் இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வரோம். நீங்கள் வந்து கிணறு போடுங்க சொல்லி அதனால நிறைய பலன் இருக்கு. ஏன்னா நான் போர்வெலுக்கு அகேன்ஸ்டாக சொல்லலை, ஒவ்வொரு குடியிருப்புலையும் ஒரு போர்வெல்லும் இருக்கணும், ஒரு ஓப்பன் வெல்லும் இருக்கணும். இதையும் எடுங்க ஸோ தட் ஒரு டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும், உங்களுக்கு எதுவுமே வறண்டு போகாது அப்படின்னு சொன்னோம். அது மாதிரி எங்கள் ஆலோசனையில் நாங்கள் சிஎம்டிஏக்கு சொன்ன ஒரு ஆலோசனை வந்து ஒவ்வொரு குடியிருப்புலையும் ஒரு கிணறு இருக்கணும், அதுக்குண்டான சட்டத்தையும் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து நம்ம பண்ணணும். இதெல்லாம் பண்ணாலே ஒரு காலத்தில், வரப்போகிற காலத்தில் இந்த வறட்சியை தவிர்க்கலாம் அப்படின்றதான் என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். இதில் இப்போ நீங்கள் சொல்கிற இந்த தீர்வு மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏற்கனவே சொல்லக்கூடிய விஷயந்தான். நான் மீண்டும் ஒரு பள்ளிவாசல் என்ன போனால் அந்த தொழுகை இடத்துல மிச்சமாகிற தண்ணீரை வந்து சேமிக்கிறது, அதே மாதிரி ஒரு குளியலறையில் மிச்சமாகிற தண்ணீரை இன்னொரு முறை பயன்படுத்துறது, அது செடி கொடிகளுக்கு பயன்படுத்துறது, இந்த மாதிரி நீங்க பல டூயபிள், அதாவது செய்யத்தக்க தீர்வுகள் நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க. அதை கொஞ்சம் சுலபமான தீர்வுகள். ஆமா, அதுதான் பத்தி நம்ம ரொம்ப இதை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா இவன் என்னன்னா எப்பப்பா நமக்கு ஒரு உபதேசமே பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடுது மக்கள்கிட்ட. அதனால நான் கொஞ்சம் சில பேர் சொல்லுவாங்க பல் விளக்கச்ச குழாவை மூடு, ஷேவ் பண்ணிச்ச குழாவை மூடு அப்படின்னு சொல்லி இதை பல பேர் சொல்ல கேட்டுருக்கிறோம். அதனால நான் அவ்வளோதான். ஆனால் அந்த கல்வி இன்னும் பரவலாக இல்லையோ அப்படின்னு தோணுது. அதுதான் இந்த பிரச்சனைக்கு, அதாவது இந்த ஞானம், இந்த கல்வி அறிவு பரவலான நிறைய பிரச்சனைகள் நம்ம தீர்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அது ஒரு ஈவன் நீங்க சொன்ன அந்த மழைநீர் சேகரிப்புங்கிறது சட்டமானாலும் கூட அதை பற்றின ஒரு கன்விக்ஷன் எல்லா குடியிருப்பு வாசிகளுக்கும், அதாவது த லாஸ்ட் சிட்டிசன் இன் சென்னை அதை நம்பக்கூடிய அளவுக்கு அந்த கல்வி போய் சேரலையோ. அதனாலதான் 2015 அப்படி ஒரு பெருவெள்ளத்துக்கு பிறகு 2 வருஷத்துல இவ்வளவு பெரிய தண்ணி பஞ்சத்தை நம்ம பார்க்கிறோம். அதுவும் எனக்கு ஆச்சரியமா தான் இருந்தது. இப்போ ஒரு வருஷம் அதிகப்படியா மழை பெஞ்சதுன்னா அட்லீஸ்ட் ஒரு 4-5 வருஷமாவது நம்ம தண்ணி கஷ்டம் இல்லாம இருக்கணும். பட் அப்படி இல்லாம 2 வருஷத்துலயே திருப்பி நமக்கு பாருங்க, 2015 வெள்ளம், 16 புயல், 17 வறட்சி. அது மாதிரி இயற்கை வந்து சென்னையை போட்டு ஒரு மாதிரி குலுக்கிட்டு இருக்குதுன்னு தோணுது. இதுக்கு இன்னொரு ஆலோசனை நம்ம ஜனகராஜன் கூட ஐயா கூட அடிக்கடி சொல்வாரு, இந்த திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற அந்த ஏரிகள் அது வந்து அதனுடைய அக்ரிகல்ச்சரல் ரெலவன்ஸ் அதுக்கு இல்லை. இப்போ விவசாயத்துக்கு அவை பயன்படுத்தப்படவில்லை. ஸோ அதெல்லாம் வந்து டெஃபினட்டாக வந்து இப்போ பயன்படுத்தலைன்னு என்ன ஆகுது, அதில் என்க்ரோச் பண்ணலாமா, அதில் ஒரு வீடு கட்டலாமா அப்படின்னு தான் நம்ம நினைக்க தோன்றதே தவிர அதையே வந்து ஏன் திருப்பி புதுப்பிச்சு ஏன் மழை நீரை அதில் சேமிச்சு ஒரு மாதிரி வாட்டர் சப்ளையே இந்த டீசென்ட்ரலைஸ்ட் பண்ணுறதுன்ற ஒரு போக்கு நமக்கு வரணும் சார். ஏன்னா சிட்டி டெவலப் ஆகிட்டே போகுது. பெரிய அர்பனில் இருக்கிற ஏரியாஸ் எல்லாம் இன்னும் கூட அந்த ஏரி குளங்கள்லாம் இருக்கு. அதை வந்து புதுப்பிச்சு அதில் இருக்கிற என்க்ரோச்மெண்ட்லாம் எடுத்து அதையும் ஒரு நீர்த்தேக்கமாக மாற்றி அங்கே சுற்றி இருக்கிற ஒரு
டவுன்ஷிப்புக்கு ஒரு அங்கேயே ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான்ட் ஒன்று போடலாம், போட்டுட்டு அதையே மக்களுக்கு விநியோகிக்கலாம். இதில் இன்னொரு சிஎம்டிக்கு நாங்கள் சொன்ன இன்னொரு ஆலோசனை, இப்போ ஒரு ஏரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஏரியை சுற்றி அந்த காலத்தில் விவசாய நிலம் தான் இருந்திருக்கும். ஸோ அந்த விவசாய நிலத்தில் ஒரு சில கிணறுகள் இருக்கும். இப்போவும் நான் வந்து கூடுவாஞ்சேரி பக்கத்தில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பேன், என்னை வந்து மழைநீர் சேமிப்பை பற்றி ஒரு ஆலோசனை கேட்டாங்க. ஸோ அதை நான் போய் பார்க்குறச்ச நான் அந்த மொட்டை மாடிக்கு போய் ஒரு வியூ பார்த்தேன். பார்த்த உடனே அது ஒரு ஏரி பக்கத்தில் இருக்க அந்த அடுக்குமாடி குடியிருப்பு. ஸோ ஏரியில் என்ன தண்ணி இருக்கோ அதே லெவல் தண்ணி அந்த கிணத்துலையும் நான் பார்த்தேன். அப்போ தான் எனக்கு தோணித்து, இது அரசாங்கத்துக்கும் நான் இதை பற்றி சொன்னேன். சொல்லி நீங்கள் வந்து இந்த ஏரியை சுற்றி இருக்கிற இடத்துல டெவலப்மெண்ட்டை என்கரேஜ் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு அவங்க ஒரு திறந்த கிணறை போட சொல்லுங்கள். போட்டால் அந்த ஏரி தண்ணியை அந்த கிணத்து மூலமாக அவன் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ தான் வந்து அந்த ஏரியினுடைய முக்கியத்துவம் இன்னும் வெளியில் வரும். ஏன்னா அந்த ஏரி ஒழுங்காக இருக்கிற வரைக்கும் தான் இவனுக்கு கிடைக்கும் தண்ணி. அதை மாசுபடுத்திட்டாலோ இல்லை அதில் என்க்ரோச் படுத்திட்டாலோ இவனுக்கு தண்ணி கிடைக்காது. ஸோ அதனால் நான் என்ன சொன்னேன், அதை சுற்றி இருக்கிற அந்த ஏரியை சுற்றி இருக்கிற ஒரு பல அடுக்குமாடி குடியிருப்பில் வச்சு ஒரு ஃபெடரேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி இப்போது ஜனகராஜன் சார் சொல்லுவார் 2000 ஏரிகள் இருக்குது இந்த திருவள்ளுவர் பஞ்சாயத்தில். அது வந்து அதெல்லாம் திருப்பி பண்ண முடியும். எனக்கு என்னமோ அது ஒரு நல்ல தீர்வாக எனக்கு தோணுது, நிச்சயமாக தோணுது. ஏன்னா சிட்டி டெவலப் ஆகிட்டே போகுது சார். நமக்கும் கிடைக்கக்கூடிய தண்ணீரின் அளவு சேம் தான். எல்லாரும் சொல்லலாம் கடல் நீரை குடிநீராக மாற்றலான்னு, ஆனால் அது அவ்வளோ சஸ்டெயினபிள் சொல்யூஷனாக எனக்கு படலை. அது ஒரு தீர்வாக செலவும் அதிகம், எலக்ட்ரிசிட்டி நிறைய தேவை. ரெண்டாவது அது எஃபிஷியன்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50% தான் எஃபிஷியன்ட் இருக்குது. இப்போது கடல் நீர் வந்து அதனுடைய டிடிஎஸ் வந்து ஒரு 35,000 ppm இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அதில் 50% தண்ணி தான் வந்து நல்ல தண்ணியாக வருது. எஞ்சி இருக்கிற 50% அதனுடைய டிடிஎஸ் டபுள் ஆகிடுமா. 35,000 இருக்கிறது கிட்டத்தட்ட 60,000 ஆகிடுமா. ஸோ அதை கொண்டு போய் திருப்பி நம்ம கடலில் விடுறது எவ்வளோ சரி, விடலாமா? அந்த கடல் வாழ் ஜீவராசிகள்லாம் அந்த சால்ட் கண்டென்ட்டை அதனால் தாங்க முடியாதுன்னு சொல்லி தான் நான் கேள்விப்பட்டேன். இப்போ சவுதி அரேபியாவில் அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணி அவங்க ஃபிஷ் பாப்புலேஷனே ரொம்ப குறைஞ்சிடுது சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போது அவங்க இந்த டிஸ்டிலேஷன் மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுறாங்களாம். கடல் நீர் என்ன பண்ணுறாங்க, சூடாக்கி அதை ஆவியாக்கி, அந்த ஆவி வந்து நல்ல தண்ணியாக தான் அதை வந்து கண்டென்ஸ் பண்ணி அதை தான் யூஸ் பண்ணுறாங்க. இவங்க வந்து கடல் நீர் குடிநீர் திட்டத்தை கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி இயற்கையில் வந்து நம்ம ஒன்று பண்ண போனால் அதுலேருந்து இன்னொரு பிரச்சனை வரத்தான் வருது. ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும்னு தோணுது எனக்கு. நிச்சயமா. இப்போ போன வாரம் ஒரு சம்பவம், நம்முடைய செய்தியாளர் கூட அங்கே இருந்து வில்லிவாக்கத்தில் தாதங்குப்போன்னு ஒரு ஏரியாவில் ஒரு குளம் இருக்குது. ஏதோ கொஞ்சம் தண்ணி மிச்சம் இருக்குது அங்கே. அவங்க என்ன திடீர்னு பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸ் வரணும் அப்படின்ட்டு திடீர்னு வேலி போட்டு அது ஃபுல்லாக நாங்கள் இதில் கமிஷனர் ஆஃபீஸ் கட்ட போகிறோம் அப்படின்ட்டு. உடனே அந்த ஜனங்க வந்து எங்களுக்கு முன்னாடி மீன் பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க ஒரு 20 வருஷம் முன்னாடி. அப்போ சொல்லியிருக்காங்க, நாங்கள் இந்த தண்ணி இருக்கிறதுனால தான் எங்களுக்கு வீட்டுக்கெல்லாம் தண்ணி கிடைக்குது, நிலத்தடி நீர் கிடைக்குது. இது நானும் ஒரு பேர் வந்து தடுத்த பிறகு தான் அது காவல்துறையே அதை உணர்ந்திருக்காங்க, ஓ இது நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இப்போ ஒரு அழகான விஷயம் சொன்னீங்க, ஒரு நீர்நிலை இருக்குன்னா அதை சுற்றி நீங்கள் டெவலப் பண்ணுங்க, அதுக்கு மேலே டெவலப்மெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னீங்க. அதை ஒரு ஸ்ட்ராங்கான பாலிசியாக எடுத்துகிட்டு வர முடியாதா? அதுக்கான ஒரு மக்கள் நீங்கள் எப்படி ஒரு மழைநீர் சேகரிப்பு ஒரு மக்கள் இயக்கமாக கொண்டு வந்தீங்களோ அது மாதிரி நீர்நிலைகளுக்கு மேல் டெவலப்மெண்ட் கூடாது அப்படிங்கிறது ஒரு பீப்புள் மூவ்மெண்ட். ஏன்னா தமிழ்நாடு முழுக்க இப்போ இந்த வருஷம் அவ்வளவு அளவுக்கு மக்கள் இயக்கங்கள் அதை உணர்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் என்ன ஆகுதுன்னு சார், அரசாங்கத்தினுடைய ஈடுபாடு அதிகமாக இருக்கு. இப்போ ஒரு அப்ரூவல் கொடுக்கறதோ இங்கே கட்டலாம்னு சொல்லி அப்ரூவல் கொடுக்கறதெல்லாம் வந்து அவங்க கையில் தான் இருக்கு. அது கட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் மக்களுக்கு தெரிய வருது. அது வரைக்கும் அது ஒரு சீக்கிரட்டாகவே இருந்துட்டு தான் இருக்கு. சடனாக பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு கட்டடம் வருது, மக்கள் அப்புறம் தான் உணர்றாங்க. அது கூட அது லேட் ஆகிடுது. இப்போ கூட அந்த துரப்பாக்கம் பல்லாவரம் ரோடு ஒன்று இருக்கு, ரேடியல் ரோடு கோவிலம்பாக்கம்
அந்த வழியாக போகும். அந்த காமாட்சி ஹாஸ்பிட்டல் அது அங்கே பார்த்தீங்கன்னா லாரிகளை கழுவிட்டு இருக்கிறாங்க இன்னுமே அந்த ஏரிகளில். நாராயணபுரம் ஏரி கண்கூட நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் ஏன் நிறுத்தக்கூடாது? சுலபமாக அவங்க நினைச்சாங்கன்னா நிறுத்தலாம். அதே மாதிரி அதுக்கு ஒரு வேலி போடலாம். வேலி போட்ட உடனே மக்களுக்கு தெரிஞ்சிடும், சரி இதுக்கிட்ட நம்ம போகக்கூடாது, இது ஏதோ பாதுகாக்க வேண்டிய இடம் அப்படின்னு தோணும் அப்படின்னு சொல்கிறேன். அது இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ கோவில் குளங்களில் தண்ணி வற்றி போச்சு, கோவில் குளங்கள் வறட்சியாக காணுது. இந்த இந்து அறநிலையத்துறை என்ன பண்ணுறாங்க, அந்த குளத்துக்குள்ளேயே போர்வெல் போட்டு நிலத்தடி நீரை எடுத்து அந்த குளத்தில் விடுறாங்க. ரொம்ப தவறான ஒரு காரியம். வறட்சின்னா வறட்சி. இயற்கை வந்து ஒரு வருஷம் வெள்ளத்தை கொடுக்குது, ஒரு வருஷம் வறட்சியை கொடுக்குது. ரெண்டுத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை ஆர்டிஃபிஷியலாக நம்ம பம்ப் பண்ணி அந்த குளத்தை நிரப்பவே முடியாது. அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, அந்த சுற்றி இருக்கிற வீடுகளில் அவங்க போர்வெல் தண்ணி, அவங்க ஓப்பன் வெல் தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடும். ஸோ இதை நாங்கள் ஒரு பெரிய இதுவாக எடுத்துட்டு அரசாங்கத்திட்ட சண்டை போட்டுட்டு இருக்கோம். இது மாதிரி பண்ணக்கூடாது, இது ரொம்ப தவறான செயல். சரி, அவங்களும் யாரையுமே கன்சல்ட் பண்ணுறதில்ல. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் தனித்தனியாக இயங்கிக்கிட்டு வருது. ஒரு கோஆர்டினேஷன் அப்படின்னு சொல்லி இது நான் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இதை பற்றி சொல்லி இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி, இல்லை நாங்கள் நிறுத்திடுறோம் இப்படியே சொல்லிட்டு இருக்காங்களே தவிர, இப்போவும் மயிலாப்பூர் குளத்தில் தண்ணியே இருக்கக்கூடாது. ஆனால் ஒரு லேயர் தண்ணி இருக்குது. அதுக்கு காரணம் இந்த போர்வெல்லேருந்து அவங்க பம்ப் பண்ணி விடுறது தான். இந்த மாதிரி அரசாங்கமே இந்த மாதிரி தவறுகளை செய்யக்கூடாது. மக்கள் செய்ய வேண்டிய தவறுகளை அவங்க கண்காணித்து இல்லையா தடுக்கணுமே தவிர, அவங்களே இந்த தவறுகளை செய்யறது கொஞ்சம் மனசுக்கு வேதனையாக தான் இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இப்போ சென்னை மக்களுக்கு 14 வருஷம் முன்னாடியே ரொம்ப தெளிவாக இப்போ உங்கள் முயற்சி ஒரு 20-30 வருஷமாக பண்ணுற முயற்சியில் எல்லாம் சொல்லியாச்சு, மிச்சப்படுத்துங்க சேமிச்சு வைங்கன்னு. ஆனால் இப்போ அதை செய்யாத ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா 300 ஏறக்குறைய திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் அக்ரிகல்ச்சுரல் வெல் எல்லாமே விவசாய கிணறு, ஒரு 300 கிணறுல இருந்து மெட்ரோ வாட்டர் தண்ணி எடுத்துட்டு வராங்க. அப்போ அங்கே உள்ள மக்களுக்கு தண்ணி குறைஞ்சு போகுது. நடுவில் எதிர்ப்பு கூட ஒரு செய்தி வந்தது தினமணியில். அதாவது அந்த உள்ளூர் மக்களுக்கு அது ரொம்ப பிடிக்கல. எங்கள் ஏரியாவில் எங்களுடைய குறைந்தபட்ச செடி கொடிகள் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, மாங்காடு பக்கம் கொஞ்சம் கல்குவாரியிலிருந்து எடுத்துட்டு வந்தாங்க, இன்னும் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம். அப்புறம் போரூரில் கொஞ்சம் திரும்ப உள்ளே இருந்து துரப்பணம் பண்ணி எடுக்கிற மாதிரி கொஞ்சம் தண்ணி எடுத்தாங்க. ஸோ இது ஒரு வகையான ஒரு புதிய கான்ஃப்ளிக்டை உருவாக்குது. அதாவது ஒரு நம்ம கிராமத்து தண்ணியை இங்கேருந்து எடுத்துட்டு போகிறாங்க, இன்னொரு பக்கம் வீராணங்குழாய் வழியா நெய்வேலி சுரங்கத்திலிருந்து உபரி நீரை எடுத்துட்டு வராங்க. ஸோ நீங்கள் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன், டீசென்ட்ரலைஸ்டு அங்கங்கே சொல்யூஷன்ஸை உருவாக்குறது அப்படிங்கிறத இன்னும் எவ்வளோ எஃபிஷியண்டாக பண்ணலாம் நினைக்கிறேன். நாங்கள் ஒவ்வொரு மீட்டிங்லையும் அரசாங்கத்திட்ட சொல்லிட்டு தான் சொல்லுவோம். அவங்க ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டியில் என்ன போட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த கமிட்டியில் மாதத்துக்கு ஒரு மீட்டிங் நடக்குது, அதில் தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். அதே மாதிரி ஒரு சின்ன இன்னொரு உதாரணம், இந்த மழைநீர் வடிகால் சொல்லி இன்னும் கார்பரேஷனில் கட்டிட்டு தான் வராங்க. அந்த என்ன பண்ணுறாங்க, அந்த தெருக்களில் பெய்கிற மழை நீரை அந்த வடிகால் மூலமாக அகற்றி அதை கொண்டு போய் கடலில் விட்டுறாங்க. அதை சேமிங்கன்னு நாங்கள் பல முறைகள் சொல்லியாச்சு. அட்லீஸ்ட் எங்கெல்லாம் கோயில் குளங்கள் இருக்குதோ அதுக்கு திருப்பி டைவெர்ட் பண்ணி விடுங்க, ஏரிகள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் டைவெர்ட் பண்ணி விடுங்க, அதை கடலுக்கு செலுத்தாமல் எப்படி நம்ம அதை சேமிக்கணும்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வரோம். பட் அவங்க கேட்குற மாதிரி இல்லை. அதாவது ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லை சார், ஒரு லாங் டேர்ம் பிளானிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா அதுக்கு உடனே என்ன அதுக்கு தீர்வு, அதை தான் பார்க்குறாங்களே தவிர இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு எப்படி நம்ம தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கலாம், அதுக்கு உண்டான ஆலோசனைகளை எடுத்து செய்யலாம் அப்படின்ற ஒரு தொலைநோக்கு. இப்போ கூட பாருங்க, இப்போ இந்த 200 ml கடல் நீர் குடிநீர் திட்டம் இருக்கு. இப்போ இன்னொரு 200 ml பிளான்ட் அங்கேயே கட்டுறாங்க, நெம்மேலி பக்கத்துலயே. அவங்க என்ன சொன்னாங்க, அதே பைப்பில் நான் திருப்பி சென்னைக்கு கொண்டு வருவேன்.
அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த டீசாலினேஷன் தான் அதிகமாக அவங்க நம்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது வந்து மெகா ப்ராஜெக்ட்ன்றதுனால அதை நம்புகிறாங்களா, அது என்னன்னே புரியல. ஏன்னா எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க அது அந்த திட்டம் வந்து அவ்வளோ நல்ல திட்டம் இல்லை, பல காரணங்களுக்காக அது நல்ல திட்டம் கிடையாது, அது ஏன் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. கொஞ்சம் ஒரு சில சமயம் வந்து நமக்கே வந்து என்னடா இந்த மாதிரி இருக்காங்களே, ஏன் அவங்க சரி மன்னன் எவ்வழி மக்கள் எவ்வழின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க தானே ஒரு வழிகாட்டியாக இருக்கணும். இப்போ இன்னைக்கு காத்தால பெருங்குடிக்கும் துறப்பாக்கத்துக்கும் நடுவில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்புக்கு போயிருந்தேன். அங்கே அந்த அந்த பில்டர் போர் போட்டால் உப்பு தண்ணி தான் வரும் அந்த இடத்துல. ஏன்னா அது வந்து அந்த பள்ளிக்கரணை மார்ஷை ஒட்டி 40 வரும். ஆனால் வந்து ஓப்பன் வெல்ஸ் வந்து நல்ல நல்ல சொல்யூஷன் அங்கே. ஆனால் ஓப்பன் வெல்ஸே போடலை. ஸோ நாங்கள் போனோடனே ஏதாவது ஒரு ஓப்பன் வெல் பார்க்க முடியுமா பக்கத்தில் அப்படின்னாங்க. முதல்ல அப்படியே யோசிச்சாங்க. அப்புறம் சரி சார் அந்த பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குது ஒரு ஓப்பன் வெல். அப்படியே பார்த்தேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க, அப்படியே அந்த கிணத்துலேருந்து முழுற மாதிரி இருந்தது தண்ணி. சரி குவாலிட்டி எப்படி இருக்குமோ என்னமோ தெரியலன்னு சொல்லி நான் ஒரு பக்கெட் வச்சு அதை மொண்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அருமையாக இருந்தது தண்ணி. ஆனால் என்னை கூப்பிட்ட அந்த அடுக்குமாடி குடியிருப்பு தினம் 10 டேங்கர் தண்ணி வாங்குறாங்க. அதே 10 டேங்கர் கழிவு நீரை அப்புறப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் ஒரு சஸ்டெயினபிள் லைஃபே கிடையாது. ஸோ நான் அவங்களுக்கு வந்து சொன்னேன், அங்கே கிணத்துல தண்ணி இருக்குது, அருமையாக இருக்குது, நீங்களும் ஒரு கிணறு போட்டுக்கோங்க, போட்டுட்டிங்கன்னா உங்கள் ப்ராப்ளம் நல்லா சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி பல இதெல்லாம் யார் செய்ய வேண்டிய வேலை சொல்லுங்கள்? இது அரசாங்கம் தான் செய்யணும் இல்லையா? ஒரு தனி மனிதனோ இல்லை ஒரு என்ஜிஓவோ செய்யக்கூடிய ஒரு சமாச்சாரம் இல்லை. அதுதான் நம்ம செய்ய தவறிட்டோம்னு எனக்கு தோணுது. சார் நீங்கள் சொன்னதில் அந்த அரசு துறையில் அந்த நீரியல் சார்ந்த, அதாவது ஹைட்ராலஜிக்கல் சிஸ்டம்ஸ் சார்ந்த சிந்தனை இல்லாமல் இருக்குது. இப்போ நீங்கள் நல்ல வேலைக்கு ஒரு நிபுணத்துவம் ஏற்கனவே நீங்கள் அரசாங்கத்துக்கு ஒரு கொள்கை முடிவு, ஒரு பப்ளிக் பாலிசி டெசிஷனுக்கான ஒரு ஊக்கமாக நீங்கள் இருந்திருக்கீங்க. அது இன்னும் தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய ஆலோசனைகளை வழங்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த அரசு மட்டத்தில் இருக்கக்கூடிய பலருக்கும், அதாவது அது நிலம் சார்ந்து யோசிக்கிற அளவுக்கு அந்த ஹைட்ராலஜிக்கல் சிஸ்டம் சார்ந்து அவங்க யோசிக்கல அப்படிங்கிறது ஒரு ஒரு அதாவது ஒரு பார்வையில் ஒரு பிரச்சனை இருக்கு. அப்போ நம்ம அதை மீண்டும் மீண்டும் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஒரு கல்வி, அதாவது நீரியல் சார்ந்த கல்வி, அது வந்து ஒரு இப்போ என்ன செய்வாங்கன்னா இதுல ஒரு இடைவெளி இருக்கு, கவர்மெண்ட் பியூரோக்ரஸியில் ஒரு கேப் இருக்கு, நாலேஜ் கேப் இருக்குன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு சென்சிட்டைசேஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் நீங்க செய்யலாமே, அது மாதிரி யோசிக்கலாமே. நீங்க பல நாடுகளுக்கு வேற போய் இதெல்லாம் ஆய்வு பண்ணிருக்கீங்க, அவங்க எப்படி பண்றாங்க. ஆமா, நீங்க உபதேசம் பண்ண வேண்டாம்னு நினைச்சா கூட நான் என்ன சொல்றேன், நீங்க அந்த வேஸ்ட் வாட்டர் ரீசைக்ளிங் அதை பத்தி எல்லாம் சொல்லுங்கன்னு இது இந்த ஷோலயே சொல்லலாம். இதுல அதான் இப்போ தண்ணி வாட்டர் மேனேஜ்மெண்ட்ல 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியம் சார். ஒன்று மழைநீர் சேமிப்பு, அதான் முதல். ஏன்னா மழைநீரை சேமிச்சாதான் உங்களுக்கு தண்ணியே கிடைக்குது. தண்ணி கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அதை மேனேஜ் பண்ண போறீங்க. இரண்டாவது, நம்ம இந்த குளிக்கிற தண்ணி, துணி துவைக்கிற தண்ணி, அதை வந்து வேஸ்ட் வாட்டர்னு சொல்லுவாங்க. நாங்களாம் வந்து யூஸ்டு வாட்டர்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து இப்போ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒவ்வொரு வீட்லையும் பார்த்துருந்தீங்கன்னா அது ஒரு வாழை மரத்துக்கு தான் போகும். கழிவு நீர் மட்டும்தான் செப்டிக் டேங்க்கு போகும். இந்த மாதிரி குளிக்கிற தண்ணி அதெல்லாம் வந்து ஒரு தென்னை மரத்துக்கோ வாழை மரத்துக்கோ தான் போகும். அதை இப்போ நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அதையும் சேர்ந்து அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜில் விட ஆரம்பிச்சிட்டோம். அதை வந்து திருப்பி நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன வாழை தோட்டமோ இல்லை அந்த கல்வாழைன்னு சொல்லுவாங்க, அதை வந்து ஏற்படுத்தி அதில் கொண்டு போய் இந்த குளிக்கிற நீரை விட்டிங்கன்னா 40% தண்ணி ஒரு நாளைக்கு நம்ம அதுக்கு தான் பயன்படுத்துகிறோம். குளிக்கிறதுக்கும் துணி துவைக்கிறதுக்கும் தான் வந்து 40%. ஸோ அந்த தண்ணியை நீங்கள் வீணாக்காமல் அது உங்கள் பூமிக்குள்ளே போகிறதுக்கு நீங்கள் வழிவகை பண்ணுறீங்க. ஸோ அது ஒரு நல்ல 2வது முக்கியமான மந்திரம் அதுதான். 3வது ஒரு சிக்கனம், தண்ணீர் சிக்கனம் ரொம்ப ரொம்ப தேவை. ஏன் வாட்டர் கன்சர்வ்ட் இஸ் வாட்டர் ப்ரொடியூஸ்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம அன்றாட வாழ்க்கையில் தண்ணீர் சிக்கனம் ரொம்ப தேவை. இன்னொன்று நாங்கள் என்ன சொல்லுவோம், இப்போ தண்ணியை வந்து பல குவாலிட்டி, டிஃப்ரெண்ட் குவாலிட்டிஸ் ஆஃப் வாட்டர் வரும். அது எல்லாமே டிஃப்ரெண்ட் யூசர்ஸுக்கு பயன்படுத்தலாம். இப்போ குடிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு நல்ல தண்ணி வரும், வேறு துணி துவைக்கிறதுக்கு குளிக்கிறதுக்குலாம் அவ்வளோ நல்ல தண்ணி தேவையில்லை.
அதே மாதிரி டாய்லெட் ஃப்ளஷிங்க்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. அந்த மாதிரி வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தண்ணியை எந்த இதுக்கு எந்தெந்த தண்ணியை உபயோகப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வும் எல்லாருக்கும் வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ குறிப்பாக அந்த பைப்பு அடிப்பம்பில் வரக்கூடிய தண்ணி எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கலங்களாக தான் வருது. அப்புறம் லாரியில் லேட் நைட்லாம் வந்து சேர்ற தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கலங்கள் இருக்கு. இப்போ நம்ம மரபாவே சில சொல்யூஷன்ஸ் இருந்திருக்கு. உதாரணத்துக்கு இந்த தீர்த்தங்கோட்டை அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொஞ்சம் அளவா போட்டீங்கன்னா அந்த தண்ணீர் சுத்தமாகும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னைக்கு மறந்து போயிருக்கு நிறைய. அதாவது இன்னைக்கு நீங்க நுங்கம்பாக்கம் புஷ்பா நகர்லாம் போய் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த பெரிய பீப்பாயை வச்சுதான் தண்ணி லாரி வரும்போது பிடிச்சி வச்சு ஒரு நாள் 1.5 நாள் பயன்படுத்துறாங்க. ஸோ அதை எப்படி எஃபிஷியண்டாக யூஸ் பண்றது, நம்முடைய மரபு அறிவு அதுக்கு எப்படி பயன்படுத்துறது, அதெல்லாம் கூட கல்வி தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக தேவைப்படுது. இப்போ என்ன சொல்லுவாங்க, சொன்ன மாதிரி அந்த தேத்தாங்கொட்டி என்ன பண்ணுவாங்களாம், 2-3 அரைச்சு இந்த பானைக்குள்ள தடவி விடுவாங்களாம். தடவிட்டா அதுல விடுற தண்ணி வந்து அதுல இருக்கிற அந்த சஸ்பெண்டட் இம்பியூரிட்டிஸ்லாம் அப்படியே கீழே போயிடும். அதுக்கு ஈக்குவலண்ட் வந்து இந்த ஆலம் இருக்கு பாருங்க, படிகாரம். அதையும் ஒரு கயத்துல கட்டி நம்ம கிணத்துல இப்படி இப்படி ஆட்டினோம்னா அதுல இருக்கிற தண்ணி கிளியர் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி படிகாரம் இப்போ நாங்கள் அதை நிறைய சொல்லிட்டு வரோம். படிகாரம் நிறைய உபயோகப்படுத்துங்க, இந்த மாதிரி பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ப்ளீச்சிங் பவுடர் போடுங்க, தப்பு இல்லை. ரெண்டாவது, ஒரு தண்ணியை உடனடியாக அது கெட்ட தண்ணி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது சார். இப்போ வந்து நிறைய லேபரட்டரிஸ்லாம் இருக்கு. அதில் நீங்கள் தண்ணியை கொடுத்தீங்கன்னா அவங்க டெஸ்ட் பண்ணி சொல்கிறாங்க, இது குடிக்கிறதுக்கு உகந்ததா இல்லையா, இதில் எந்த சால்ட் அதிகமாக இருக்குது, எந்த சால்ட் கம்மியாக இருக்குது, அயான் அதிகமாக இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் வீட்டுக்கு வந்து சாம்பிள் எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ணி அவங்க ரிப்போர்ட் கொடுக்க தயாராக இருக்காங்க. அந்த அளவுக்கு இப்போது குவாலிட்டி கான்ஷியஸாக ஆகிட்டு வரணும் எல்லாரும். ஸோ அதெல்லாம் நம்ம உபயோகப்படுத்திக்கணும். இதெல்லாம் வந்து நாங்கள் எங்கள் மழையிலத்தில் பல்வேறு விஷயங்கள் சொல்லிட்டு வரோம். எங்களை கான்டாக்ட் பண்ணுறவங்களுக்குலாம் அதை சொல்லிட்டு வரோம். ரெண்டாவது, திருப்பி திருப்பி நான் சொல்ல வேண்டியது, அந்த கிணத்து நீர் குவாலிட்டி போர்வெல் வாட்டரை விட பெட்டராக இருக்கும் எப்போதுமே. ஏன்னா எப்போதுமே தண்ணியில் என்ன சொல்லுவாங்கன்னா, நல்ல தண்ணி மேலே இருக்கும், கெட்ட தண்ணி கீழே இருக்கும். ஏன்னா அந்த கெட்ட தண்ணியை நம்ம சொல்லிச்சு அதுக்கு என்ன சொல்கிறோம்னா, அதில் உப்பு அதிகமாக இருக்குது. உப்பு அதிகமாக இருந்தோம்னா அதுக்கு ஒரு வெயிட் வந்துடுது. ஸோ அந்த வெயிட்னால அது கீழே போயிடுது. ஃப்ரெஷ் வாட்டர் வந்து ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும். அதுதான் வந்து நம்ம கிணத்துல எடுக்கக்கூடிய தண்ணி. அதனால் நம்ம முன்னோர்கள்லாம் வந்து முட்டாள்கள் இல்லை. ஸோ அவங்க வந்து ரொம்ப பிரமாதமாக வந்து தண்ணீரை மேனேஜ் பண்ணியிருக்காங்க. இதில் நாங்கள் ஏப்ரலில் உங்களை சந்திக்கும் போது நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க. சோழிங்கநல்லூர் பக்கத்தில் தண்ணி லாரியெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணும்போது அந்த அப்பார்ட்மெண்ட்டில் உள்ளவங்கெல்லாம் அந்த நீச்சல் குளத்து நீர் அந்த சம்பவத்தை பற்றி சொல்லுங்க. அது முக்கியமான ஒரு அந்த மாதிரி தண்ணி ஸ்ட்ரைக் வரைச்சே அவங்க பண்ணாங்க. இன்னொன்று என்னாச்சு, இந்த பாரதா புயல் வந்தது பாருங்க. அப்போவும் என்ன ஆகிடுதான், ஒரு 3 நாளைக்கு கரண்ட் சப்ளையே இல்லாமல் போயிடலாம். ஸோ கரண்ட் சப்ளை இல்லாத போது அவங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அதனால இந்த நீச்சல் குளத்தினுடைய தண்ணி எடுத்து தான் சொன்னாங்க. இன்னொரு இதில் அருமையான ஒரு சமாச்சாரம், இந்த திருப்பி இந்த கிணத்தை பற்றி தான் நான் பேசுவேன். இந்த கிணத்துல பாருங்க, இப்போ எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே 3 நாளைக்கு பவர் போயிடுச்சு பாரதாம் போது. ஆனால் எங்களுக்கு கிணறு இருக்கு. ஸோ என்ன பண்ணாங்க, ஒருத்தரும் ஒரு பக்கெட்டையும் ஒரு கைத்தையும் கொண்டு வந்து அந்த கிணத்துக்குள்ள இருந்த தண்ணி எடுத்து உபயோகப்படுத்தினாங்க. ஸோ எங்களுக்கு தண்ணி கஷ்டமே வரல. கரண்ட் இல்லை, அது வேற விஷயம். ஆனால் தண்ணி கஷ்டம் எனக்கு சுத்தமாக வரல. அதுக்கு இந்த கிணறு ரொம்ப உதவியாக இருந்தது. அதே நம்ம போர்வெல்ல அதை பண்ண முடியாது. ஸோ கிணறு இருக்கிறதுல அது ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜாக நான் பார்த்தேன். அதாவது திரும்பவும் அந்த பழைய முறைகளுக்கு போக வேண்டிய ஒரு அவசியம் வந்துருக்கு. இன்னொன்று நீங்க சொன்னீங்க, இந்த விருகம்பாக்கத்துல ஒரு ஃபிளாட்ல கூட அதே மாதிரி 2-3 கிணறு ரொம்ப பிரச்சனை இருந்தது. அதை பத்தி அந்த விருகம்பாக்கத்துல என்ன ஒரு குடியிருப்புக்கு அதை வர சொன்னாங்க, மழைநீர் ஆலோசனை கொடுங்க அப்படின்னு சொல்லி அதை பண்ணாங்க. அப்போ போடுச்சா போர் தான் போட்டிருந்தாங்க. ஒரு 4 போர் போட்டிருந்தாங்க. எல்லாமே 100 அடி ஆழம் அந்த போர். அதுலேருந்து வர்ற தண்ணியில் இரும்பு சத்து அதிகமாக இருந்தது, ரொம்ப அதிகம். 0.3 தான் இருக்கணும் mg/லிட்டர். அதில் வந்து 4.5 இருந்தது. ஒரு வெள்ளை சொக்காவை நீங்கள் அந்த தண்ணியில் போட்டு எடுத்தீங்கன்னா அது ப்ரௌனாக தான் வெளியில் வரும். அந்த அளவுக்கு அதில் இரும்பு சத்து இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன், உடனே சுற்றி தான் நான் கிணறு இருக்கான்னு பார்ப்பேன். ஸோ எதிர்த்தாப்பில் போனால் ஒரு பெரிய கிணறு இருந்தது. அந்த கிணத்துலேயும் தண்ணி எடுத்து அதில் அயன் இருக்கான்னு பார்த்தோம், அயனே இல்லை, சுத்தமாக இருந்தது. ஸோ திருப்பி இந்த அடுக்குமாடி குடியிருப்புக்கு வந்து நீங்களும் கிணறு போட்டுக்கலாமே
அப்படின்னு சொல்லி 2013 அது 13 முதல் கிணறு போட்டோம். அதை பார்த்துட்டு 20 அடி தான் போட்டோம் ஆழம், 20 அடி ஆழம், 6 அடி டைமீட்டர். அதுதான் அந்த கிணறு. அது போட்டோட தண்ணி ரொம்ப பிரமாதமாகி அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். அதே வருஷம் இன்னும் 2 போட்டாங்க. நான் கூட சொன்னேன், இவ்வளோலாம் போடுறீங்களே தண்ணி கிடைக்குமான்னு எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா 2 கிணத்துக்கும் இடைவெளி இருக்கணும்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்கு. தள்ளி தான் போடணும். எவ்வளவு இடைவெளி இருக்கும்? 100 அடியாவது இடைவெளி இருக்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், ஒரு கிணத்துல நீங்க எடுத்தீங்கன்னா இன்னொரு கிணத்துல இறங்க ஆரம்பிச்சோம். ஸோ அதை இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் வெல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ 100 அடி தள்ளி இருந்தாதான் ஒன்றுத்துடைய பாதிப்பு இன்னொன்றுத்துல இருக்காது. ஸோ 100 அடியாவது இருக்கணும்னு சொன்னால் 100 அடி இருந்ததுன்னு வச்சுங்க. ஸோ போட்டு அப்புறம் 3 கிணறு போட்டாங்க. அப்புறம் 2017 திருப்பி ஜனவரி மாதம் இந்த மாதம் போட்டு அவங்க டேங்கர் வாங்குறதே சுத்தமாக நிறுத்திட்டாங்க. பல லட்சம் ரூபாய்கள் அவங்களுக்கு மிச்சப்படுத்திடும். அதே மாதிரி இந்த பீச்சுக்கு அருகாமல் எம்ஆர்சி நகர்னு இருக்கு, அங்கேயும் ஒரு குடியிருப்புல, ஏன்னா எப்பவுமே கடலுக்கு அருகாமையில நீங்க போரே போடக்கூடாது, உப்பு தண்ணி தான் வரும். அங்கேயும் அவங்க வந்து கிணறே இல்லாமல் தவிச்சிட்டு இருந்தாங்க, போர் தான் போட்டுருந்தாங்க. போர்ல இருந்து உப்பு தண்ணி வந்தது. நாங்கள் திருப்பி அங்கே போய் ஏன் நீங்கள் ஒரு கிணறு போட்டுக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கேயும் ஒரு கிணறு போட்டு கொடுத்து அந்த தண்ணி ரொம்ப சுவையாக இருந்து அவங்க ஆர்ஓ பிளான்ட்டே யூஸ் பண்ணல, அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே இது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் திருப்பி அவங்களும் இன்னும் ஒரு 2 கிணறு போட்டு மொத்தம் 3 கிணறு இப்போ அவங்ககிட்டயும் இருக்கு. அவங்களும் நிறைய டேங்கர் வாங்குறத பெரும்பாலும் குறைச்சிருக்கிறாங்க, நிறுத்தியிருக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப நல்ல உதாரணமாக தான் நான் எல்லா மீட்டிங்லேயும் இதை பற்றி பேசுறது உண்டு. ஓகே, இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நீங்கள் இந்த நல்ல சொல்யூஷனை, ஒரு தீர்வை கொடுத்துருக்கீங்க. இந்த வடகிழக்கு பருவமழைக்காவது உங்களுடைய வழிகாட்டுதலின்படி மக்கள் மழைநீரை நல்லபடியாக சேமிக்கணும். அதே மாதிரி நம்ம நண்பர் ஜனகராஜன் சொல்ற மாதிரி ஏரிகள் மற்ற குளங்கள்லையும் தண்ணீரை சேகரித்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் மக்களுக்கு கஷ்டம் இல்லாமல் அடுத்த வருஷமாவது இருக்கணும். ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் அரங்குக்கு வந்து இவ்வளவு பேசு, இவ்வளவு ஞானத்தை நன்றி. வணக்கம்.